மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் முக்கியமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த காரியம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உசியா என்கிற ராஜாவை குறித்து, யூதாவை அரசாட்சி செய்த உசியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அந்த உசியா ராஜாவினுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தன்னுடைய உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை தேடின நாட்களில் எல்லாம், உண்மையாய் அவரை சேவித்த நாட்களில் எல்லாம், அவரை நம்பி அவர் பின்னே சென்ற நாட்களில் எல்லாம் அவருடைய காரியத்தை குறைவின்றி நடத்தி முடித்து கொடுத்தார். அவன் நாட்களிலே குறை ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை தேடுகிறதிலே தீவிரம் காட்டுங்கள். அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் தேடுங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடுங்கள். இருட்டோடு அவரை தேடுங்கள். அவர் உங்களை தட்டி எழுப்பும் சத்தத்தை கவனித்து கேளுங்கள். கேட்டு அவருடைய சமூகத்திலே வந்து முழந்தால் படியிட்டு அவரோடு மனமிட்டு பேசுங்கள். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேட வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அதிகாலையில் தேடுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக, நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சேமத்தை அருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக தாழ்மையோடு அவரை தேடுங்கள். நாயக்காரனை போல, பாவியான ஸ்திரியை போல தாழ்மையோடு அவரை தேடுங்கள். உங்களுக்கு அவர் தென்படுவார். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நினைக்கிறதற்கு எண்ணுகிறதற்கு மேலான காரியங்களை அவர் உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக உபவாசத்தோடு அவரை தேடுங்கள். யோசபாத் தன்னுடைய ஜனங்களோடு கூட உபவாசம் இருந்து கர்த்தரை தேடினது போல தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். நீங்கள் தேடின நாட்களிலே, உண்மையாய் உத்தமமாய் தேடுகிற நாட்களிலே நிச்சயம் உங்களுக்கு அவர் தென்படுவார். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் உங்களை பலப்படுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எங்களை வாழ்வழித்து நடத்துகிறவரே, எங்களை சகல இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறவரே, கருணை உள்ளம் படைத்தவரே, உம்மை தேடுவார்கள் உம்மை கண்டடைகிறார்கள். உம்மை தேடும் நாட்களிலே ஒவ்வொருவருடைய காரியங்களை நீர் வாய்க்கப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வார்த்தையிலே வாசிக்கிறோம். ஐயா, உம்மை தேடுகிற சிந்தையை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தருவீராக. நீ அவரை தேடினால் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின் வண்ணமாக அவரை தேடுகிறவர்களாக, உண்மையும் உத்தமமாய் அவரை தேடுகிறவர்களாக, முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களாக, தாழ்மையோடு அவரை தேடுகிறவர்களாய் காணப்படட்டுமே. கர்த்தாவே, கிருபை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. இது தேட வேண்டிய காலமாய் இருக்கிறதுனாலே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்கிற வார்த்தைப்படியாக நோக்கி கூப்பிடுகிற வேலையாய் இருக்கிறதுனாலே, உண்மை உறுதியாய் படித்துக் கொள்ளுகிற காலமாய் இருக்கிறதுனாலே ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிந்தையை உடையவர்களாய் யாவரும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐயா, ஒருவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.